அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஆசன வாயில உண்டாகக்கூடிய பாதிப்புகள் அதில் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களாக இருக்கிறாங்க, சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசன வாய் வெடிப்பு. நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய பௌத்திரம். இது நிறைய பேரை பாதிக்கிறத பார்க்குறோம். ஸோ எதனால் இந்த ஆசன வாய் வெடிப்பு, பௌத்திரம் இதெல்லாம் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் தான் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுலேயும் ஆசனவாய் வெடிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய நபர்கள், உடம்புல ஹீட் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சரியாக எடுத்துக்கல, தண்ணீர் சரியாக குடிக்கலை அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போகும்போது ஆசன வாயில் வந்து வெடிப்பு உண்டாகுது. ஸோ அந்த ஆசனவாய் வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா மோஷன் போன பிறகு அதிகமான அளவுக்கு எரிச்சல், வலி இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற நேரத்தில் எல்லாத்துலேயுமே நார்மலாக தான் இருப்பாங்க. மோஷன் போகணும் அப்படின்னு நினச்சாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா தான் அதிகமான அளவுக்கு வலியும் எரிச்சலும் இருக்கும். இதுவே ஆசன வாயில் பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஒரு சீல் கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டியிலேருந்து ரத்தமும் சீலும் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ வலியும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பௌத்திரம் எப்படி உண்டாகுது? ஆசன வாயில் இயல்பாகவே ஒரு எண்ணெய் சுரக்கக்கூடிய, வியர்வை சுரக்கக்கூடிய கோளங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த பகுதியில் அந்த கிளான்ஸில் வந்து ஏதாவது ஒரு அடைப்பு உண்டாகுது, தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்குது, இல்லை ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடியே ஒரு வேலை செய்கிறாங்க, பாடி ஹீட் அதிகமாக இருக்குது, இந்த கிளாண்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய செக்ரீஷனை வந்து அடைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது, தொடர்ந்து உராய்வு இருந்ததுன்னா அந்த கிளாண்ட் அடைப்பட்டு அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதுதான் ஆனல் ஆப்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வந்து ஒரு சூட்டு கட்டி, இல்லை வந்து கொப்பளை கட்டி அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்டி வந்து சரியாகி சில பேருக்கு வந்து உள்ளேயே அது இன்னும் இன்னும் அடுத்தடுத்த இடங்களில் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஆசன வாய் பகுதிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலுக்கும் நம்மளுடைய ரத்தமுக்கும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஸ்டுலா மாதிரி வந்து ஒரு தனி ட்ராக்கே வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் பொழுது தான் நமக்கு அது பௌத்திரம் மாதிரி இருக்குது. அதில் தொடர்ந்து ரத்தமும் சீலும் வருது. சில சமயங்களில் அது அடைப்பட்டு கட்டி மாதிரி வலியோடு இருக்கும். நார்மலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசன வாயில் ஒரு கட்டி வந்தது டாக்டர், அப்போது சரியாயிடுச்சு, திருப்பி இன்னொரு வாட்டி கட்டி வந்தது, நான் அப்பப்போ போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டி எப்போவுமே வந்து இருக்குது. அந்த கட்டி வந்து அடபடும் பொழுது, அதாவது ஒரு அடைச்சிக்கிச்சு, ஒரு வீக்கமாகுதுன்னா அப்போ தான் வலி அதிகமாக இருக்குது. அது ஓப்பன் ஆகி அங்கே வந்து ரத்தமும் சீலும் வெளியே வந்துருச்சு அப்படின்னா வலி குறைஞ்சிருது. ஆனால் அங்கே ஒரு இரிட்டேஷன் ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்குது, ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த அறிகுறிகள் வந்து இருக்கும். இந்த மாதிரி பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் நல்லா தண்ணீர் குடிங்க, காய்கறி கீரைகள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க, அதிக காரமான உணவுகளை தவிர்த்துருங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறத ஓரளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆசன வாயில் வெடிப்பு, பௌத்திரம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். துத்தியினுடைய இலைகள், இந்த இலைகளை வாங்கி நீங்கள் காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காய வச்சு பொடி பண்ண அந்த பவுடரே நிறைய இடங்களில் கிடைக்கிது. அது கூட குப்பை மேனியினோட இலை, அந்த மொத்த செடியுமே வந்து நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது கூட திப்பிலி, இது 3யுமே ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துருங்க. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதாவது பசு வெண்ணெயோடு சேர்த்து காலை இரவு 2 வேளையும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு 2 மாதம் கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆசன வாயில் இருக்கக்கூடிய வெடிப்பு, அதே மாதிரி பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சரியாகும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆசன வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னாலே எல்லாருமே மூலம்ங்கிற ஒரே வார்த்தையில் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஆனால் வெடிப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதே மாதிரி பௌத்திரம் பிரச்சனைகள் இருக்குது, சீல் கட்டி, ஆனல் ஆப்சஸ் மாதிரியான பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து ஆசன வாயில் உண்டாகக்கூடிய புற்றுநோய், இது எல்லாமே வந்து இந்த மோஷன் போகிற இடத்துல வலி, சீல் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இது ஏன் நிறைய பேருக்கு வந்து பாதிப்பை உண்டாக்குது, இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஆசனவாய் பகுதிகளில் நமக்கு அந்த சீல் கட்டிகள் இருந்து அதை சரியாக நம்ம ட்ரீட் பண்ணாமல் விடும்போது தான் இது நிறைய பேருக்கு வரும். ஸோ 2வது
ஆல்ரெடி ஏதாவது அவங்களுக்கு கிரான்ஸ் டிசீஸு, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதாவது மோஷன் போகும் பொழுது ரத்தமும் வந்து சேர்ந்து வருது, அது கூட கோழையும் சேர்ந்து வருது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். இல்லை ஒரு சில மருந்துகளோட பக்க விளைவாக வந்து வரலாம். இல்லை ஒரு சில கேன்சருக்கெலாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க மருந்துகள், ஸோ அந்த மருந்துகளோட பக்க விளைவு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அவங்க வந்து இரும்பு சத்து இருக்கக்கூடிய மாத்திரைகள் இல்லை வந்து வைட்டமின் மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்கன்னா அதனால் மலச்சிக்கல் ஆகி கூட நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதே போல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வந்து கம்மியாக ஃபுட்டு சாப்பிடும்போது ஒரு 2-3 நாள் வந்து மலச்சிக்கல் வந்திருக்கும். இது அப்படியே தொடர்ந்து இருக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு அந்த ஆசன வாயில் பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகள் வரதை பார்க்கலாம். இல்லை ஆசன வாயில் ஏதாவது அடிபட்டது, அங்கே ஒரு புண் உண்டாயிருந்தது, அதை தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த நிலையில் இருந்தாலுமே நாம் மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அது கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்க வேண்டியது அவசியம். ஸோ நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். அது கூட துத்தி, குப்பை மேனி, திப்பிலி இது 3யும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணிவிட்டு இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டரோடு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்லாவே வந்து இது குறைய ஆரம்பிக்கும். ஆசன வாய் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கும்போது இது ரொம்ப இரிட்டேஷனான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதற்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.